Hi partner, Golden Point 3. New partner brings. புதுசாக ஒரு பார்ட்னரை சேர்த்துருக்குறோம். அவர் என்ன கொண்டு வரணும்? கேபிட்டல் கொண்டு வரணும். இது ஈஸி. தட் இஸ் நியூ பார்ட்னர் பிரிங்ஸ் கேபிட்டல். இதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம்? நம்ம சிம்பிள் கேஷ் அக்கவுண்ட் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட் டு நியூ பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். அவ்வளோதான், ரொம்ப ஈஸி. சில நேரங்களில் ஏதாவது ஒரு அசட்டை அவர் கொண்டு வந்தார்னா அந்த அசட் அக்கௌண்ட்டை டெபிட் எழுதிட வேண்டியதேன். அது ஒன்றும் குழப்பமே கிடையாது. இது ஈஸி. இப்போ இதில் பெரும்பாலான கணக்கில் அமௌண்ட் கொடுத்துருவாங்க. அமௌண்ட் மென்ஷன். இப்போ எக்ஸாம்பிளா சி brought rupees 30,000 as capital. அப்போ பிரச்சனை இல்லை. அப்போ கேஷ் அக்கௌண்ட் அட்டார் டு சிஸ் கேபிட்டல் அக்கௌண்ட் 30,000 முடிச்சிடலாம். சில நேரங்களில் இந்த அமௌண்ட்டை கொடுக்க மாட்டாங்க, நம்மளை கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. தட் இஸ் இன் ப்ரொபோர்ஷன் ஆஃப் ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல். ஏபி நம்ம எவ்வளவு கேபிட்டல் வச்சுருக்கோமோ அதுக்கு ஈக்குவலாக அவரை கொண்டு வர சொல்லுவாங்க. அப்போ ஒன்றும் குழப்பமே இல்லை. இப்போ பாரு, ஏபி 3:2, நம்ம ரெண்டு பேரும் கேபிட்டல் 60-40 வச்சுருக்கோம். இது எப்போ அப்படின்னு சொன்னால் ஆஃப்டர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட்லாம் அடுத்து நம்ம படிக்க போகிறோம். ரிசர்வ்ஸ் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவோம், ரீவேல்யூஷன் ப்ராஃபிட்டா லாஸானு பார்ப்போம், இவர் கொண்டு வந்த குட்வில்லை நம்ம பிரித்து வச்சுருப்போம். இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் 60-40 வச்சுக்கிடுவோம். அப்போ அவர் எவ்வளவு கேபிட்டல் கொண்டு வரணும்? இது ஒன்றும் குழப்பமே இல்லை. நம்ம ரெண்டு பேர் கேபிட்டல் மட்டும் தெரியுது, இவர் கேபிட்டல் தெரியலை. இவருக்கு 1/6 கொடுத்துட்டோம்னா மீதி எவ்வளவு இருக்கும்? நம்ம சொன்ன மாதிரி 5,000 ரூபாயில் 1,000 ரூபாய் கொடுத்தோம்னா மீதி 4,000 ரூபான்னு சொன்னோம். அதே போல் இவருக்கு சிக்கு 1/6 கொடுக்குறோம்னா அப்போ ரிமைனிங் ஷேர்னு என்ன சொல்லுமோன்னா மொத்தத்துக்கு 1ன்னு வச்சோம்னா இவருக்கு 1/6 கொடுத்துட்டோம்னா தட் இஸ் 5/6. இதுதான் நம்ம ரெண்டு பேத்துக்கும் ஏபி. இந்த பாயிண்ட் கரெக்டாக பார்த்துக்கோ. இதுதான் ரிமைனிங் ஷேர். அவருக்கு சிக்கு கொடுத்தது போக மீதி இவ்வளவு இருக்கு. இப்போ இது எதுக்கு சார்? சி கேபிட்டல் இல்லாமல் எவ்வளவு கேபிட்டல் இருக்கு? அதான் ரிமைனிங் கேபிட்டல். சி கேபிட்டலை கழிக்காம கேபிட்டல் எவ்வளவு இருக்குது? ரிமைனிங் கேபிட்டல். ரிமைனிங் ஷேர் 5/6. ரிமைனிங் கேபிட்டல் தட் இஸ் பிஃபோர் சி 60-40. அப்போ டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம்னு வரும் பொழுது இந்த 1 lakh that is 60-40 into reciprocal of remaining share 6/5 that is equal to 1,20,000 total capital of the firm after C capital. C capital கொண்டு வந்ததுக்கு அப்புறம் இவ்வளவு இருக்கணும். இப்போ நம்ம ரெண்டு பேத்துக்கு எவ்வளவு இருக்கு? 1 lakh இருக்கு. அப்போ C எவ்வளவு கொண்டு வரணும்? ஈஸி, 20,000. that is C is capital. 1,20,000ல அவருடைய ஷேர் எவ்வளவு? 1/6. that is equal to 20,000 அவருக்கு கேபிட்டல் கொண்டு வரணும். அப்போ இந்த 20,000 எப்படி கண்டுபிடிச்சோம்? டோட்டல் கேபிட்டல் ஆஃப் த ஃபர்ம் கண்டுபிடிச்சோம். எதை வச்சு கண்டுபிடிச்சோம்? ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆஃப்டர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட். ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆஃப்டர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட் இன்டு reciprocal of remaining share. அப்ப இந்த இடத்துல ரிமைனிங் ஷேர்னா என்னன்னு பார்க்கிறோம். ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் ஆஃப்டர் ஆல் அட்ஜஸ்ட்மெண்ட். இது இல்லஸ்ட்ரேஷனில் கொஞ்சம் தெளிவாக சொல்லியிருப்போம். இன்னும் கொஞ்சம் தெளிவாக நீ பார்த்துக்கோ. அப்போ இது நம்ம முதல்ல கொண்டு வர வேண்டிய கேபிட்டல். அடுத்தது அவர் ப்ரீமியம் ஃபார் குட்வில் கொண்டு வரணும். தட் இஸ் குட்வில் வேல்யூ. இது ஏற்கனவே சொன்னோம். நம்ம ரெண்டு பேரும் பிஸ்னஸ் பண்ணி நல்லா ப்ராஃபிட் ஏர்ன் பண்ணி வச்சுருக்கிறோம். புதுசாக அவர் வந்த உடனே அந்த ப்ராஃபிட்டில் அவருக்கு ஷேர் கிடைக்குது.
அப்போ அதுக்காக இந்த கேபிட்டல் போக எக்ஸ்ட்ரா பணம் அவர் கொண்டு வரணும் நமக்கு. தட் இஸ் குட்வில். இது நம்ம 2 பேர்த்துக்கு உரியது. அதை நம்ம 2 பேரை எப்படி பிரிச்சுக்கணும்னா, அவருக்காக நம்ம எப்படி சாக்ரிஃபைஸ் பண்ணமோ அந்த அடிப்படையில் பிரிச்சுக்கணும். அப்போ அதுக்கு என்ன என்ட்ரி போடுவோம்? பிரீமியம் ஃபார் குட்வில். இது சிம்பிள். கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கவுண்ட். இது ஃபர்ஸ்ட் என்ட்ரி. கேஷ் பணம் கொண்டு வந்துடுறாரு சார், அவரால் கொண்டு வர முடியல சார். அப்போ குழப்பமே இல்லை. இஃப் த நியூ பார்ட்னர் நாட் ஏபிள் டு பிரிங் குட்வில், தட் இஸ் ஹிஸ் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட். கேஷ் அக்கவுண்ட் டெபிட் பண்ணுற இடத்துல நியூ பார்ட்னர் சீஸ் கரண்ட் அக்கவுண்ட். கொண்டு வந்தார்னா கேஷ் அக்கவுண்ட் ஆர் பேங்க் அக்கவுண்ட் டெபிட். அவரால் குட்வில் வேல்யூ கொண்டு வர முடியலைன்னா அவருடைய கரண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கவுண்ட். இந்த பிரீமியத்தை நம்ம 2 பேரும், தட் இஸ் ஓல்டு பார்ட்னர், எந்த ரேஷியோவில் பிரிச்சுக்கணும்? சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில். அப்போ அதுக்கு ஒரு என்ட்ரி என்னன்னா, இது அப்படியே டெபிட் எழுதுறோம். பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கவுண்ட் டெபிட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். ஏ இஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், பி இஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். இதே இது ஃபிக்ஸ்டு கேபிட்டல் மெத்தட்னா கரண்ட் அக்கௌண்ட் போயிடும், செக் பண்ணிக்கோ. இது எந்த ரேஷியோவில்? என் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. ஏன்னா அவர் வந்ததுனால நம்மளுடைய ப்ராஃபிட் குறையுது, அதுக்காகத்தான் அவர் குட்வில் கொண்டு வந்திருக்கிறாரு. அப்போ சாக்ரிஃபைசிங் ரேஷியோவில் பிரீமியம் ஃபார் குட்வில் பிரிச்சுக்கணும் நம்ம. இப்போ இது ஒரு என்ட்ரி, இது ஒரு என்ட்ரி. ரெண்டையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரே என்ட்ரியா போடுறனாலும் போடலாம். தட் இஸ் கேஷ் அக்கவுண்ட் டெபிட் ஆர் நியூ பார்ட்னர்ஸ் கரண்ட் அக்கவுண்ட் டெபிட். கொண்டு வந்தார்னா கேஷ், இல்லைனா நியூ பார்ட்னர் கரண்ட் டு ஓல்டு பார்ட்னர்ஸ் கேபிட்டல் அக்கவுண்ட் இன் சாக்ரிஃபைசிங் ரேஷியோ. இந்த 2ல் எது வேணாலும் போட்டுக்கலாம். கேஷ் கொண்டு வந்தார்னா கேஷ் அக்கவுண்ட் டெட்டார் டு பிரீமியம் ஃபார் குட்வில் அக்கவுண்ட். அதுக்கப்புறம் ஓல்டு பார்ட்னருக்கு சாக்ரிஃபைசிங் ரேஷியோ பிரித்து காட்டலாம். இல்லை 2ஐயும் கம்பைன் பண்ணோம்னா இந்த பிரீமியம் ஃபார் குட்வில் டெபிட் கிரெடிட் கட் ஆயிரும். அப்போ கேஷ் அக்கவுண்ட் டெபிட் டு ஏஎஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், பிஎஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், அல்லது கரண்ட் அக்கவுண்ட் டெபிட் டு ஏஎஸ் கேபிட்டல் அக்கவுண்ட், பிஎஸ் கேபிட்டல் அக்கவுண்ட். இது எப்படிங்கிறத பார்த்துக்கோ, இல்லஸ்ட்ரேஷனில் பாரு, ரொம்ப தெளிவாயிடுவா. ஓகே பாய்ஸ்.